சூப்பரமான ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த விழாக்கு கூப்பிட்டாங்க, என்னையும் மதிச்சு கொடுக்குறது ரொம்ப நன்றி. ரொம்ப சூப்பராக பசங்களாம் அவ்வளோ சூப்பராக டான்ஸ் ஆடுறாங்க, ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருந்துச்சு. அதுவும் உசிலம்பட்டி மக்களோட அன்புக்கு வந்து ஐ லவ் யூ, ரொம்ப நன்றி எனக்கு கூப்பிட்டு. தேங்க்யூ. ஆண்டிப்பட்டி அன்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. உசிலம்பட்டிக்கு நான் போயிட்டு வந்தேன் காலையில். ஸோ அங்கே போனதால மக்களுடைய அன்பு எல்லாமே சூப்பர். ஆண்டிப்பட்டி வேறு லெவல், உசிலம்பட்டி வேறு லெவல். ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ சார். நிறையா சமூக பணி வந்து பண்ணிட்டு வரீங்க. இப்போ சமீப காலத்தில் வந்து பார்த்தோன்னா வெள்ள பாதிப்பில் வந்து உணவு கொடுக்குறது, அந்த மாதிரி உதவி இதெல்லாம் பண்ணுறீங்க. பொதுவாக வந்து ஏதாவது இந்த மாதிரி மற்றவங்களுக்கு இது சம்மந்தமாக ஒரு கருத்து சொல்லுறீங்களா? கருத்து சொல்கிற அளவுக்கு நான் எதுவுமே பெரிய ஆளாக சார், அந்தளவுக்கு எனக்கு தகுதி இல்லை சார். நம்மளால் முடிஞ்சதை பண்ணணும் சார். அது இல்லாமல் இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன், போகிற இடத்துக்குலாம் நான் வந்து மக்களை ப்ரெஷர் நான் கூப்பிட்டு வரல. ஸோ அவங்களே தான் வந்து கேட்டாங்க. அது வேறு நிறைய பேர் வந்து இது எப்படிங்க நீங்கள் போகிற இடத்துக்குலாம் ப்ரெஷர் நீங்களே கூப்பிட்டு போயிருங்க. நான் தயவு செய்து சொல்கிறேன், இங்கே இருக்கிற எல்லாரோடைய நம்பர் தான் வாங்கி தரேன். நான் யாரையுமே கூப்பிட்டு போகல, யாரையும் கூப்பிட்டு அவங்க தான் அது இன்ஃபர்மேஷன் கேள்விப்பட்டு வந்தாங்க. ஸோ என்னால் முடிஞ்சது அவங்கள்ட்ட அவங்க தான் சார் எனக்கு அட்வைஸ் பண்ணுவோம். நான் அவங்க அட்வைஸே பண்ணக்கூடாது சார். ஏன்னா எல்லாருமே பயங்கர தெளிவாக இருக்காங்க சார். அவங்களுடைய பாதையில் அவங்களுக்கு ஒரு கோரிக்கையை செயல்படுத்த சாதாரண ஒரு கடைக்கோடி மனிதன். இப்போ நடிகர்களோட அரசியல் வருகை வந்து தொடர்ந்து இருக்குது. இப்போ விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அது சம்மந்தமாக சார் அரசியல் பற்றி தெரியாது சார். இல்லை, நடிகராக வந்து விஜய் இருக்கார், அரசியலுக்கு வர்றாரு. அவர் வந்து எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச ஒரு நடிகர். அவர் வந்து மக்கள் பணிக்கு வந்தால் நல்லது பண்ணுவார், அவங்களோட கருத்து. ஆமாம் சார், நல்லது எல்லாருமே நல்லது தான் சார் பண்ணுவாங்க, எல்லாருமே நல்லதாக சார் பண்ணுறாங்க. நான் மற்றவங்களை பற்றி இவங்க வந்தால் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா அதை பற்றி சொல்கிறதுக்கு எனக்கு தகுதி இல்லை சார். நான் சாதாரண மனுஷன் சார். அவங்களாம் மிகப்பெரிய லெஜெண்ட் சார். அவங்கள பற்றி பேசலாம் நமக்கு அறிவில்லை சார். நம்மளால் முடிஞ்சது நம்ம சம்பாதிக்கிறது. அதை தாண்டி நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க, எப்படி இந்த பையனால் வந்து இவ்வளோ சொல்ல பின்னாடி யாரோ இருக்காங்க அப்படின்றாங்க. என் பின்னாடி இருக்காங்க தான். கஷ்டங்கள், வெட்கம், எப்படி சொல்கிறது, ரொம்ப அடி வலி, அது மட்டும் தான் என் பின்னாடி இருக்குது. அதை தாண்டி வந்து என் கூட வந்து என்னை சப்போர்ட் பண்ணுற ஒருத்தர்னா என்னை வந்து தோற்கட்டி கொடுக்குறது தான் நம்மளுடைய லாரன்ஸ் தான். ஸோ அவர் தான் நன்றி சொல்லுவேன். ஏன்னா இது நான் ஒரு கமெண்ட்ஸில் பார்த்தேன், எப்படி வந்து ஒரு வீடியோவில் கூட ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க, யாருடைய பிளாக் மணியே இவர் வந்து ஒயிட் மணியாக மாற்றுறாரா. நான் வந்து கருப்பு பணத்தெல்லாம் நான் பண்ணல, வெயிலில் இருந்து நான் கருத்த பணத்தை தான் நான் வந்து நன்மை பண்ணுறேன், செலவு பண்ணுறேன் முடிஞ்சிருக்கு. நான் ஈவெண்ட்ஸாக இருக்கட்டும், ஷோஸாக இருக்கட்டும், ஒரு இன்ஸ்டாகிராமில் ப்ரொமோஷன்ஸாக இருக்கட்டும், அந்த காசு வச்சு நான் மக்களுக்கு செய்வேன். என்னுடைய உழைப்பு மட்டும்தான். இந்த சமூக சேவை ஒரு உணர்வு உங்களுக்கு எப்போ சார்? அது என்னால் மூணு வேளை சாப்பிட்டாலே அது பெரிய அச்சீவ்மெண்ட் நினச்சது தான் என் வாழ்க்கை. ஸோ அது கிடச்சிச்சு. அதை தாண்டி நம்மளால் முடிஞ்சது ஏதாவது நம்மள தான் பிரயோஜனமாக இல்லை, நம்மளால் ஏதாவது மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குன்னு சொல்லி பண்ணுறது. தேங்க்யூ சார். ஓகே சார்.